திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்தவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்காக 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்றனர். வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்கள் வசதிக்காக 2500 பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் மாவட்ட நிர்வாகம் கணித்ததை விட அதிகமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டுள்ள நிலையில் கிரிவலம் முடிந்து புறவழி சாலைகளில் பொதுமக்கள் பேருந்துக்காக நீண்ட நேரமாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மக்கள் ஆங்காங்கே திருவண்ணாமலைக்கு வரும் பேருந்துகளை சிறைப்பிடித்து முண்டியடித்து ஏற முயன்றனர். மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடம் பொதுமக்கள் பல இடங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாது தங்கள் சொந்த மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு செல்ல ரயில்களில் பயணிகள் முண்டியடித்து ஏறிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. ஏழ்மணிலிருந்து நாங்கள் இங்கே ஓடி ஓடி அழிஞ்சுங்கிற பஸ் கிடைக்கல சார். நாங்கள் என்ன பண்ண முடியும்? வரதுக்கு பஸ் போட்டிங்க, எல்லாம் ஆம்பளைங்க ஏறி போகிறாங்க, குழந்தை குட்டி வயசானவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. எப்படி நாங்கள் போக முடியும் சொல்லுங்க? பஸ் மாற்றினா விடணும், இல்லை கவர்மெண்ட் வரலாம், தனியார் வண்டினா விடணும். ஒரு 10 வண்டி விட்டிங்கன்னா கூட இவ்வளோ ஜனம் தேங்காது. எப்படி சார் நாங்கள் போட்டு சொல்லுங்க? எத்தனை மணிக்கு நாங்கள் நேற்று வந்தோங்க, 6 மணிக்கு 5 மணிக்கு பஸ் ஏறி இங்கே வந்து முன்னே பட்டு பஸ் மாதிரி இருக்கிற வீட்டு போய் சேரல. எப்படி சார் வரதுக்கு இவ்வளோ பேருக்கு பஸ் விடாதானே நீங்கள்? நாங்கள் இவ்வளோ ஜனம் நம்பி வந்தோம், அதனால எங்களுக்கு பஸ் இப்போ விட்டு ஆகணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.